நான் இன்றைக்கு கொடுக்க போகிற இந்த செய்தி என்ன அப்படின்னா, டிஸ்கண்டினியூ அப்படின்னா ஒரு காரியத்தை, துவங்கின ஒரு காரியத்தை பாதியிலே விடுவது, இப்படிலாம் நிறுத்தப்படுவது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. நான் வந்து வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு அருமையான ஒரு சகோதரன் என்னோடு கூட படித்தார். ரொம்ப நல்ல சகோதரர், ரொம்ப ஞானம் உள்ளவர். நான் வந்து பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிளை குறித்து கூட தெரியாது, பைபிளை ஒழுங்காக வாசிக்க கூட தெரியாது. அப்படி தான் நான் வேதாகம கல்லூரியிலே போய் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து அப்போ வந்து 3rd இயர் படிக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் வந்து அப்போ தான் 1st இயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், 3rd இயர் படிக்கிற எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியல, 3rd இயர் படிக்கிறோம், நமக்கு இன்னும் சரியாக பாட தெரியல, சரியாக வர்ஷிப் நடத்த தெரியல அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அவன் 1st இயர் ஜாயின் பண்ணியிருக்கிறான். அந்த 1st இயர்லேயே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 நிமிஷத்தில் அவன் பேச ஆரம்பித்தான் அப்படின்னா, ஐயோ என்ன இவ்வளோ நல்ல பிரசங்கியாராக இருக்கார் அப்படின்னு அவனை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ நாட்கள் தாண்டினது. வேதாகம கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கும்போது நானும் அவனும் வெளியே ஒரு வேலைக்காக போக வேண்டியது இருந்தது. ஆனால் நம்ம ரொம்ப லேட்டாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. உடனே அந்த வார்டன் வந்து கொஞ்சம் அவங்க திட்டின உடனே இவனால் அந்த காரியத்தை தாங்க முடியல. அவங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், அவன் நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ். அப்போ என்கிட்ட சொல்கிறான், நான்லாம் வந்து இந்த பைபிள் காலேஜில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எவ்வளோ நல்ல பைபிள் காலேஜ் இருக்குது, எவ்வளோ பணத்தை கட்டி நான் படிக்க முடியும், நான் போய் இவங்களோட சேர்ந்து இந்த வேலை செஞ்சு இப்படி வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் போயிட போகிறேன், நான் எவ்வளோ பெரிய நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், ஆனால் இங்கே வந்து இப்படி படிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் என்னை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும், ஆனால் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இப்படி பாடுபட்டெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ண உடனே தகப்பனார் சரி வந்துரு, பரவாயில்ல, நீ வந்து அடுத்த பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்தே ஒரு பெரிய ஒரு பைபிள் காலேஜினுடைய ஃபார்மை பைபிள் காலேஜுக்கு வர சொல்லி அங்கேருந்தே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புன உடனே அவனுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, பணத்தை கட்டியாச்சு. உடனே அவன் எங்கள்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுகிறான், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பைபிள் காலேஜில் பணத்தை செலவு செய்து நான் அங்கே படிக்க போகிறேன், நான் ஒரு ஹை இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த பைபிள் காலேஜை விட்டு அவர் போயிட்டார். வருஷங்கள் தாண்டினது. நானும் வந்து ஊழியத்தில் வந்தாச்சு, படித்தாச்சு, ஊழியம் செய்தாச்சு. ஆனால் நான் வந்து அடிக்கடி எனக்கு அந்த அவரை ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சரி, கண்டிப்பாக அவன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாக தான் இருப்பான், ஒரு பெரிய க்ரௌட் அவருக்கு பின்னாடி இருக்கும், ஒரு பெரிய பிரசங்கியார் அவர், ஒரு பெரிய பாடகர் அப்படின்னு என் மனசில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த சில வருடத்திற்கு முன்பாக அந்த நபரை பல ஆண்டுகள் தாண்டி அந்த ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ வந்து அவனை பார்த்து கேட்டேன், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார். இந்த பைபிள் காலேஜிலேருந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் போயிட்டேன், அதற்கு பிறகு நான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 பைபிள் காலேஜ் ஏறி இறங்கிட்டேன், ஆனால் எந்த பைபிள் காலேஜ்லையுமே என்னால் அந்த படிப்பை தொடர்ந்து முடிக்கவே முடியல, என் கையில் இருக்கிற சர்டிஃபிகேட் என் கையில் இருக்குது, ஆனால் காலேஜுக்கு போகாமல் நான் எழுதி வாங்கின சர்டிஃபிகேட் தான் இருக்கே தவிர என்னால் ஒழுங்காக ஒரு இடத்துல நான் நிறுத்தப்படாமல் கண்டினியூவாக ஒரு படிப்பை என்னால் முடிக்க முடியலை அப்படின்னு ரொம்ப தோற்று போய் ஊழியமே செய்யாமல் மிக வருத்தப்பட்டு இருக்கிற அந்த நபரை நான் சந்தித்து நான் வியந்து போனேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த டிஸ்கண்டினியூ அப்படின்னா நிறுத்தப்படுகிறது மிக 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 ஆபத்தான ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஆரம்பித்த உடனே, ஒரு காரியத்தை, ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு காரியத்தை துவங்கி அதை முடியல, அவ்வளவுதான் பண்ண முடியல, அதை டிஸ்கண்டினியூ பண்ணு, அதை தூக்கி போட்டுரு, அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இடையிலே நிறுத்தி விட்டு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. அதை பாதியில் விட்டுட்டு போயிடறாங்க. அதை குறித்து அவங்க கவலைப்படுறது இல்லை, அந்த நஷ்டத்தை குறித்து அவங்க பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்லை, அந்த நாட்கள் இழந்து போனதை குறித்து பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், சில நேரத்திலே நீங்கள் ஆரம்பித்ததை, நீங்கள் துவங்கினதை கர்த்தரே ஒரு சில வேளைகளில் நிறுத்துவார். ஆண்டவரே சில இடங்களிலிருந்து உங்களை பிரிப்பார், சில அன்பிலிருந்து கர்த்தர் உங்களை பிரிப்பார், சில இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தனியாக கொண்டு போவார், அது வேற. ஆனா நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது, நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்றது, நீங்கள் நிறுத்துகிறது உங்களுடைய பின்னாடி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறான், நான் சத்துருவை பின்தொடர்ந்து நான் பிடிப்பேன், ஆனா அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் பின்னாடி வரமாட்டாயா.
நான் நிறுத்த மாட்டேயா. ஒரு காரியத்தை நான் துவங்குவேனே ஆனால், ஒரு காரியத்தை நான் ஆரம்பிப்பேன் ஆனால், எனக்கு டிஸ்கண்டினியூன்ற ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே நான் பார்த்த வரைக்கும் ஒரு காரியத்தை துவங்கினவர்கள் யாரெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்றாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பாதி வழியில தான் நிக்குது. அவர்களால ஒரு காரியத்தை அவர்களால முடிக்கவே முடிகிறது. அவர்களுக்குள்ள தாளந்துகள் இருக்கிறது, அவர்களுக்குள்ள எத்தனையோ அறிவுகள் இருக்கிறது, பின்னணி இருக்கிறது. என்ன இருந்தாலுமே இந்த டிஸ்கண்டினியூ பண்றவங்க மேல அவங்களால தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிகரத்தை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை அவர்களால அடையவே முடியறதில்லை. அதனால இன்றைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் பாடுகளானாலும் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்குவீர்களே ஆனால், ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால், அதை முடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதனால இன்னைக்கு எல்லாருமே என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா, நான் ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல என் வாழ்க்கையில இந்த டிஸ்கண்டினியூ அப்படின்னா பாதி வழியில விட்டுட்டு வர்றேன் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வழியா இருக்கலாம், பொல்லாத வழிகளா இருக்கலாம். அது கர்த்தருக்கு நீங்க ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தில் செயல்பட்டு அதை விட்டுட்டு வர்றது நான் ஒன்றும் சொல்லலை. அதை கர்த்தர் பேசும்போது அதை பாதி வழியில விடுறீங்க, அது கர்த்தருக்கு உகந்தது. ஆனா இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை இல்லைன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஒரு ஸ்கூல் படிப்பை ஆரம்பிச்சாச்சு, அது நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு இல்லை இந்த படிப்பு எனக்கு வேண்டாம், இன்னொரு படிப்பை இது பண்ணிக்கலாம், இன்னொரு படிப்பு நான் போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண நிறைய பேர் அதையும் தொடர முடியாம, மேற்கொண்டு அவங்க நினைச்சிருக்கிற அந்த காரியத்தையும் தொடர முடியாம இன்றைக்கு பாதி வழியில எதையுமே கம்ப்ளீட் பண்ணாம, எதையுமே பினிஷ் பண்ணாம இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். சோ அந்த நிலைமைக்கு இனிய ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே நீங்கள் தள்ளப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, துவங்குறதுக்கு முன்பாக, அதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கலாம், இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, நான் துவங்கினா இதை முடிப்பேனா, எனக்கு கரெக்டா கெப்பாசிட்டி இருக்குதா, எனக்கு பணம் இருக்குதா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கணக்கு பார்க்க கடவன். அதை உட்கார்ந்து நம்ம கணக்கு பார்க்கணும், அதை செய்ய முடியுமா, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அதை செய்யலாம். ஆனா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சதற்கு பிறகு உங்களுடைய மனசு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கண்டிப்பா நான் முடிக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நான் இதை முடிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இல்லாமல் அப்படின்னா அதை தடுமாற்றமாய் ஒரு சில வேளைகளிலே இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தர் தடுமாற்றமா இருக்கலாம். இதை நான் என்ன பண்ண போறேன், விட்டுறலாமா, வச்சுக்கலாமா, செய்யலாமா, வேண்டாமா, இப்படிப்பட்ட தடுமாற்றம் இருக்குமே. ஆனால் இல்லை 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 இல்லை, நீங்க ஒன்றை மறந்து விடாதிருங்கள், துவங்கினதை நீங்கள் முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வேண்டும். நோ டிஸ்கண்டினியூ. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தில் நீங்க டிஸ்கண்டினியூ ஆயிருக்கலாம், எத்தனையோ காரியத்தை நீங்க விட்டுருக்கலாம், ஆரம்பிச்சு 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 அப்படியே பெண்டிங்லே கிடக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தவானுடைய அபிஷேகம், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அபிஷேகம், ஒரு வெற்றியாளனுடைய அபிஷேகம், ஒரு தலைவனுடைய அபிஷேகம், இல்லையென்றால் தனக்கு விரோதமாய் வருகிற அத்தனை சக்திகளையும் முறியடிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அபிஷேகம் என்னவென்றால், துவங்கிறது அல்ல, அதை முடிக்கிற வரைக்கும் நான் பின் திரும்ப மாட்டேன். அதான் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் வாழ்க்கையில டிஸ்கண்டினியூன்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றுல அப்படி நீங்க டிஸ்கண்டினியூ ஆயிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஒண்ணுல ஆனதுதான் அது பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா அப்படி அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் எதெடுத்தாலும் அப்படியே டிஸ்கண்டினியூவா மாறிடுது. நீங்கள் வேதத்துல சவுலை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய அந்த டிஸ்கண்டினியூ தான் காரணம். அவன் எதுலையுமே அதான் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை முழுமையாய் செய்யக்கூடிய அந்த காரியம் அவனுடைய இருதயத்துல இல்லை, பாதி, எல்லாத்தையும் பாதி வழியில. சாமுவேல் கேட்கிறாரு, எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா, ஆமா முடிச்சிட்டேன்னு சொல்றாரே தவிர அந்த யுத்தத்தை அவர் முடிக்கல. அந்த நாட்டினுடைய ராஜா தான் முக்கியமானவர், அந்த ராஜாவை அவர் உயிரோட வைத்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துதான் அந்த யுத்தத்தை பினிஷ் பண்றாரே தவிர இவர் முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா பாதி வழியில அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குது, அடுத்த ஊழியம் என்ன இருக்குது, அடுத்து நான் எங்க போரிடணும், இதையே ஒழுங்கா முடிக்கலையே சார்.
அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜ்ய பாரத்தை அவன் இந்த சவுல் ராஜா தக்க வைக்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த டிஸ்கண்டினியூ, அந்த நிறுத்தப்படுவது, ஆரம்பித்த காரியத்தை நிறுத்தப்படுவது. இந்த செய்தி ஆண்டவர் யாருக்காக பேசுகிறான்னு தெரியாது. நான் ஒன்று சொல்றேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆரம்பிக்க பண்ணி இருக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதை போல ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை துவங்கிட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்ன கொண்டு போய் நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க ஆண்டவரே, என் மூலமா இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின் வரமாட்டேன் ஆண்டவரே, பின்னோக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்யறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதான் நானும் பார்த்துருக்கிறேன், ஒரு புருஷனோடு வாழாமல், ஒரு மனைவியோடு வாழாமல், இல்லை என்றால் ஒரு ஸ்கூலில் கரெக்டாக படித்து முடிக்காமல், ஒரு வேலையில் நிரந்தரமாக அந்த காரியத்தில் இல்லாத நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அதை விட எத்தனையோ வசதிகள் திரும்ப கிடைத்ததற்கு பிறகும் அவர்களால் முடிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். திணறி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். இல்லை கஷ்டமோ நஷ்டமோ, எவ்வளவு தோல்வியோ லாபமோ, ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அந்த காரியத்தை அதனுடைய முடிவை பார்க்காம நான் வரமாட்டேன்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய அபிஷேகம். நான் 10th படித்தேன், 10ஆம் வகுப்பு படித்தேன். அப்போது எனக்கு நல்லா தெரியும், 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ். அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு வரைக்குமே ஃபெயில் பண்ண மாட்டாங்க, ஆல் பாஸ் பண்ணி தான் விட்டுருவாங்க. படித்தாலும் படிக்கலைனாலும் அவங்க ஆல் பாஸ். ஆனால் 10th பப்ளிக் எக்ஸாம், அதில் ஒரு மனுஷன் சரியாக எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவான். அப்போ எனக்கு அந்த 10th ஜாயின் பண்ணும்போதே எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரியும். இந்த ஹால் டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், அந்த ஹால் டிக்கெட் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஹால் டிக்கெட் கொடுக்குற எங்களுடைய மேக்ஸ் வாத்தியார், கிளாஸ் டீச்சர், எல்லாருக்குமே அந்த ஹால் டிக்கெட் கொடுத்தாரு. என் கூட ஒரு 7 பேர். இந்த 7 பேருக்கு மட்டும் அவர் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுடைய மானம் தான் போகும், அதனால் நான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன், நீங்கள் இன்னொரு வருஷம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்றாரு. ஆனால் என் கூட இருந்த ஒரு 6 பசங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சார்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. அந்த சார் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லிட்ரலாக அன்னைக்கு இது இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, இந்த வார்த்தை இப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அந்த சாருடைய காலில் போய் பிடிச்சேன். எதுக்கு காலில் விழுந்தேன் அப்படின்னா, சார் நான் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல சார், நான் ஃபெயில் ஆகிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் டிஸ்கண்டினியூ, இந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ணலை, என்னை இடையிலே நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு எக்ஸாம் எழுத முடியல அப்படின்றத என்னால் தாங்கிக்கவே முடியல, தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வருந்தி அவர்கிட்ட அழுது அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கி எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ இன்னைக்கு தான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தோற்று போனா கூட பரவாயில்ல ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனா கண்டினியூ பண்ணாம விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சில இடங்கள்ல நம்ம தோற்று போறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆனா அந்த காரியத்துல கண்டினியூ பண்ணாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதே போல வேதாகம கல்லூரியில் படிக்கும் போது கூட அப்படிதான், அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டோம், 3ஆம் ஆண்டு படிச்சு முடிச்சு இன்னும் கிராஜுவேஷன் வாங்க போறோம், அதற்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. ஐயோ, அந்த இடத்துல டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க, அவ்வளவுதான், காலேஜை விட்டு நம்மளை துரத்த போறாங்க, இனி நம்ம அதை ஃபினிஷ் பண்ண முடியாது, அந்த சர்டிபிகேட்டை கையில வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி எல்லாத்தையும் செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டு அப்படியே அந்த இல்ல நான் கண்டிப்பா அந்த காரியத்தை முடிக்கணும், நான் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கணும், நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் போலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இல்ல நான் கண்டிப்பா கண்டினியூ பண்ணி முடிச்சிருவேன், இந்த கோர்ஸை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காரியத்தை நான் முடித்தேன். அப்போ இன்றைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் தான் பேசுறாரு, ஒரு காரியத்தை நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க, ஒரு காரியத்தை கண்டினியூ பண்றதா அபிஷேகம்.
கண்டினியூ பண்றதா அபிஷேகம். என்ன வந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்ல, நான் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த காரியமானாலும் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் நின்னு பிடிப்பேன். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரிடத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். என்ன வேண்டாலும் வரட்டும் ஆண்டவரே, எவ்வளவு பேர் வேண்டாலும் எதிர்க்கட்டும், எனக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் வேண்டும் என்றாலும் வரட்டும். ஆனா ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை நீங்க எனக்கு கையில கொடுத்திருக்கிறீங்கல்ல, அதை முடிக்கக்கூடிய பலனை தாங்கன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நீங்க அதற்கு இடமே கொடுக்காதீங்க. எப்பவுமே டிஸ்கண்டினியூக்கு மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்கவே கூடாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது, ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் போது, அதை பாதி வழியில விட்டுட்டு அதிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் இல்லாம உங்களை அந்த இடத்தை விட்டு எடுக்க பண்ணுவது, அந்த இடத்தை விட்டு ஓட பண்ணுவது, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது மனுஷனால் வருகிறது அல்ல, அது உங்களுடைய பிரச்சனை அல்ல, அது முழுக்க 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 பிசாசினால் உண்டானது. நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லா வசதிகளையும் அங்கே கொடுத்து விட்டார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு நதியை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவங்க நல்ல காலையில் ஆண்டவர் அவங்களோட பேசுறார். எல்லாமே அவர்களுக்கு கரெக்டா நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய தொடர்பை, அந்த வாழ்க்கையை அவங்க கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிசாசானவன் உள்ளே நுழைந்து ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த தொடர்பை எப்படியாவது கண்டிக்கணும்னு முயற்சி பண்ணி அந்த இடத்துல இருந்து ஆதாமையும் ஏவாளையும் வெளியே கொண்டு வந்துட்டான். பாருங்களேன், வெளியே கொண்டுட்டாம. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு காரியத்துல நம்ம கண்டினியூ பண்ணாம நம்மளை தடுக்கிறது முழுக்க 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 சத்துருடைய வேலை. இந்த காரியத்தை கண்டினியூ பண்ணாம நம்மளை தடுக்குது பாருங்களேன். அது நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க, நமக்கு தான் அப்படி இருக்குது, நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு. இல்ல 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 இல்ல, ஒரு காரியத்தை துவங்கிறது அல்ல, நான் அதை முடிப்பேன், நான் அதை கண்டினியூ பண்ணுவேன், அது வரைக்கும் நான் திரும்பவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியல. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, மிக முக்கியமான ஜெப குறிப்பு. ஒரு மரத்தை இங்க நட்டாச்சு, இங்க இருந்து புடுங்கி இன்னொரு இடத்துல நட்டோம் அப்படின்னா, அங்கிருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன் கண்டிப்பா அதற்குரிய கனி கொடுக்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. பிடுங்கி 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 நடப்படுகிறார்கள். இங்க நிரந்தரம் இல்லை, இங்க நிரந்தரம் இல்லை. 15 இடம், 30 இடம், 20 இடம், எங்கேயுமே நிரந்தரம் இல்லை, எங்கேயுமே கண்டினியூ பண்ணல. எல்லாத்துலயுமே பாதி வழி. இதுல ஆஃப்ல படிப்புல கோட்டை விட்டாச்சு, காலேஜில் கோட்டை விட்டாச்சு, வேலையில கோட்டை விட்டாச்சு, வீடு கட்டுறதுல கோட்டை விட்டாச்சு, எல்லாத்துலயுமே எதுலையுமே கண்டினியூ பண்றது இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுலையுமே கண்டினியூ பண்ணாத ஒரு நபர் வேற எதுல போய் நீங்க நிக்க போறீங்க? இது வரைக்கும் ஒண்ணுலயாவது கண்டினியூ பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒன்னையாவது கிளியரா முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொன்னா, அவங்க நிறைய பேர் எதுலையுமே அவங்க கண்டினியூ பண்ணல, எதையுமே அவங்க முடிக்கல. எல்லாமே அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க, நிறைய வாலிப தங்கச்சிங்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில முன்னேறாததற்கு காரணம், அவர்கள் ஒரு பெரிய லக்கை அடையாததற்கு காரணம், அவங்க ஒரு பெரிய உச்சியை தொடாததுக்கு எது காரணம் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில இந்த கண்டினியூ என்கிற அபிஷேகமே அவங்களுக்குள்ள இல்ல. பாருங்களேன், அவன் எதையுமே அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு 35 வயசு, 38 வயசு, 40 வயசு, உன்னுடைய படிப்புல நீ எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா இல்ல, அது டிஸ்கண்டினியூ. அதுக்கப்புறம் காலேஜ் பண்ணிட்டியாப்பா, இல்ல காலேஜ்ல டிஸ்கண்டினியூ. அதுக்கப்புறம் வேலையில போனியாப்பா, அங்கேயும் டிஸ்கண்டினியூ. எல்லாத்துலயும் இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணாம விட்டது ஒண்ணுல ரெண்டுல இன்று வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க கண்டினியூ பண்ண முடியாமலே அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். அதனால நீங்க இதை ஜெயிக்கணும், நீங்க இதை தாண்டணும், நீங்க இதை கர்த்தரிடத்துல கேட்டு, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட காரியம் வேண்டாம், நான் இனி கை வைக்க போறத, இனி ஆண்டவர் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறத நான் முடிக்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி கர்த்தரிடத்துல தயவு செய்து கேளுங்க. இந்த வசனத்தை வாலிப தம்பி கேட்கலாம், வாலிப தங்கச்சி கேட்கலாம். உங்களுக்காக நான் மிக அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், அது உன் வாழ்க்கையில பெரிய தோல்வியை உனக்கு கொண்டு வந்து விடும். நீ வாழ்க்கையில நீ பெரிய பெரிய அளவில் சைன் பண்ணவே முடியாது, நீ பெரிய லட்சியத்தை அடையவே முடியாது.
இந்த டிஸ்கண்டினியூ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நான் சொல்றேன், ஒரு காரியத்தை துவங்கி 6 மாதம், அதனுடைய காரியம் வந்து ஒரு 2 வருஷம் அப்படின்னு வைங்களேன். இந்த 2 வருஷம் பண்ணா அந்த காரியம் முடிஞ்சிடும். ஆனா நீங்க இப்ப ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம் நீங்க அதுல வந்துட்டீங்க. ஆனா 8வது மாசத்துல உங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல, அதை தொடர முடியல. இப்ப அதை பாதி வழியில விட்டுட்டு இப்ப அடுத்த காரியத்துக்குள்ள போறீங்க. நான் சொல்றேன், அந்த 8 மாதங்களும் உங்களுக்கு வீண். அந்த 8 மாதங்களும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிருச்சு. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த 8 மாதத்தை அந்த 8 அதுல சேர்த்திருந்தீங்கன்னா அது உனக்கு ஒரு பெரிய உங்களுக்கு வெற்றியா இருந்திருக்கும். இந்த 8 மாதம் இப்ப போச்சா? இந்த மாதிரி எத்தனை 8 மாதங்கள், இந்த மாதிரி எத்தனை 6 மாதங்கள். சிலருடைய வாழ்க்கையில இப்படி நாட்கள் தாண்டி நேரங்களை தவறவிட்டு, நாட்களை தவறவிட்டு இன்று ஒன்றிலையுமே சைன் பண்ண முடியாம இருக்கிறாங்க. சோ உங்களுடைய இந்த செய்தியை கேட்கிற பெற்றோர்கள் கூட உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த டிஸ்கண்டினியூன்ற ஒண்ணு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதற்கு நீங்க அனுமதிக்கவும் அனுமதிக்காதீங்க. உங்க பிள்ளைய ஒரு காரியத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டீங்களா, சேர்த்து விட்டீங்களா, எனக்கு பிடிக்கல மம்மி, எனக்கு அங்க போறதுக்கு வெறுப்பா இருக்குது, எனக்கு அப்படி நல்லா இல்ல, எனக்கு டீச்சர் நல்லா இல்ல அப்படின்னு அவன் ஏதாவது காரணங்களை உங்களுக்கு சொல்லுவானே. ஆனால் ஒருவேளை அந்த காரணங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது நியாயமான காரணமா இருந்தா அதற்கு தகுந்தது போல அந்த காரியங்களை சொல்லி கரெக்ட் பண்ணுங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் 90% ஒருவேளை அது தீமையா இருக்குமே ஆனால், ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருக்குமே ஆனால், ஒருவேளை அதை விட்டு நீங்க கொண்டு வந்திருக்க தப்பு இல்லை. ஆனா அது வந்து அவனுடைய சுயநலத்துக்காக இருக்குமே ஆனால், தயவு செய்து சொல்லி புரிய வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்தா அதை ஃபினிஷ் பண்ற வரைக்கும் அவங்கள கைட் பண்றது தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயாருடைய அழகு. என் பிள்ளை வேண்டான்னு சொல்லிச்சு, என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான், அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குது, இப்படி 1008 காரணத்தை அவர்கள் சொல்லும் போது அந்த காரணத்தை கேட்டு, சரி மகா இல்லைனா வந்துரு, சரி மகா இல்லைனா வந்துரு, நான் பார்த்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், நீ எதுக்கு அங்க உட்காந்து கஷ்டப்படுற, நீ எதுக்காக அந்த வீட்டில் வாழணும், நீ எதுக்காக அந்த கணவனாரோட இருக்கணும், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க ஹோப் கொடுப்பீர்களே ஆனால், பாதி வழியிலே நிறுத்த சொல்லுவீர்களே ஆனால், கண்டினியூ பண்ண விடாம நீங்க தடுப்பீர்களே ஆனால், நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்களே தவறான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். உங்க பிள்ளைகளை நீங்களே குழியில தள்ளி விடுறீங்க. உங்க பிள்ளைகளுடைய சுபாவத்தை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ப்பா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, எப்படியாவது முடிச்சிரு. ஆனால் அதுலயும் ரொம்ப கவனம், அவனுடைய மனநிலை அளவிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே. ஆனால் இப்ப ஃபாரின்ல ஒரு பையனை படிக்க வச்சாச்சு, வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக அனுப்பி விட்டீர்கள். அந்த பையன் அங்கே போயிட்டு வந்து அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, மென்டலி அவன் டிசார்டர். இப்போ நான் இங்கே இல்லை, நான் வந்து என்னை அனுப்பலை அப்படின்னா நான் செத்துருவேன், என்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி இருக்கவங்கள கண்டிப்பு பண்ணி கடினப்படுத்தி, இல்லை நான் பணம் செலவு பண்ணிட்டேன், நீ படித்து தான் ஆகணும், நீ அப்படி தான் ஆகணும் அப்படின்னா அப்புறம் புள்ள நமக்கு கிடைக்காது, புள்ள நமக்கு நல்ல விதமாக கிடையாது. அவனால் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து தாக்கி பிடிக்க முடியும். ஆனால் மன அளவில் ஒருவேளை பாதிக்கப்பட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணி பார்த்து அதற்கு ஏதாவது ஒரு மாற்று காரியத்தை செய்து முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண சொல்லலாம். இல்லை அது அவனுடைய ஃபியூச்சரே பாதிக்கும், அவனுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து அப்படின்னா நீங்கள் திரும்ப அவனை அழைக்கிறது தவறல்ல. மற்ற பட்சத்தில் எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டினியூ பண்றதுதான் ஆசீர்வாதம். ஆமேன் சொல்லுங்கள். உடைய கைகளை மேல உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, என்னை நீங்க கொண்டு போய் வச்சதுல, நீங்க எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்ததுல எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரையிலையும் அதை கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு கிருபை, அதை கடைசி வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு கிருபை, என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாருமாண்டவரே, எனக்கு தாருமாண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளோட பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இது மிக முக்கியமான ஒரு செய்தி, எல்லாரும் கவனமாய் கேட்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக டிஸ்கண்டினியூ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு 4 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சில காரியங்களை நீங்கள் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை உண்டு, கண்டிப்பாக அவசியம் உண்டு. ஆனா இந்த 4 காரியத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 காரியத்திற்காக ஒரு காரியத்தை நீங்க கண்டினியூ பண்ணாம நீங்க விட்டுட்டு வந்துடக்கூடாது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்புணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வருகிறார். அப்ப ஆண்டவர் அவனிடத்துல பேசினார். ஓகே, அவன் நீ ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி செய்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சிலதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டதெல்லாம் நான் பர்ஃபெக்டா பண்றேன். ஆண்டவர் சரி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றாரு, சரி அப்பா, நீ பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற, நீ ஓகே, நீ எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிற அப்படின்னா உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனால அந்த வார்த்தையை மட்டும் கேட்கவே முடியல. வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய சமூகத்திலே துக்கமுகமாய் திரும்பி போன ஒரு வாலிபன் இந்த வாலிபன் தான். ஏன் இந்த வாலிபன் திரும்பி போன அப்படின்னா, இந்த போலியான உலகத்திலே இருக்கிற அந்த போலியான அந்த ஆசீர்வாதத்தை அவனால விட முடியல. அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதனால டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னா, போலியான உயர்வுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு நாளும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவாக அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது அதுக்கு ஒரு சம்பளம் ஒன்று கிடைக்குதுன்னு வைங்களேன், ஒரு 100 ரூபா சம்பளம் கிடைக்குது. அப்போ இன்னொருத்தர் வராரு, சொல்றாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி 100 ரூபா வேலை பார்த்துட்டு இருக்கிற, நீ செய்கிற வேலைக்கு எப்படியும் 500 ரூபா சம்பளம் தரணுமே, நீ இந்த 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சு நீ கஷ்டப்படாத, நான் இன்னொரு இடத்துல சேர்த்து விடுறேன், அந்த இடத்துல போய் நீங்க ஜாயின் பண்ணிடு, அந்த இடத்துல ஜாயின் பண்ணினா உனக்கு 500 ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அப்படின்னா நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த உயர்வு, நீங்கள் போகிற அந்த காரியம் உங்களுக்கு நிரந்தரமானதா இருக்கிறதா, அது போலியானதா இருக்கிறதா, நிரந்தரமா அப்படின்னா அது டைமிங் மட்டும்தான், அந்த நேரத்திற்கு அது ஓகே கிடைக்கும் நமக்கு, ஆனால் அது நிரந்தரமா இருக்காது. நிரந்தரமா இல்லாத ஒரு உயர்வுக்காக இருக்கிற அந்த காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை டிஸ்கண்டினியூ பண்ணி போவார்களே, ஆனால் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டி விடுவார்கள். அது போலியான உயர்வு. அதான் சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி ரொம்ப அழகா வேலைக்கு போயிட்டு இருந்தார். மாதமானால் 12,000 ரூபாய் சம்பளம். ஆனால் டெய்லி காலையில் 8:30 மணிக்கு எந்திரிச்சு அவன் கண்டிப்பாக அதை கரெக்டாக போகணும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்யணும். அப்போ கண்டினியூவாக போயிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டாரு, கரெக்டாக போயிட்டு இருக்குது. அவனுடைய உடம்பு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அவன் நல்லா காலையில் ட்ரெஸ் பண்ணி போக ஆரம்பிச்சான், ரெகுலர் பண்ண ஆரம்பித்தான், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நண்பன் வருகிறான், சொல்கிறேன், என்னப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குற அப்படின்னா, மாதம் 12,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நீ என்னடா மாதம் 12,000 ரூபா சம்பளம் வாங்குற, நீ 10 நாள் வேலை செஞ்சாலே அந்த 12,000 ரூபா சம்பாரிச்சிக்கலாம், உனக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரவரியாக அவன் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை டெம்பரவரியாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்டர் இருக்குது, அதை நீ பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுத்தனா உனக்கு ஒரு 20,000 ரூபா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நமக்கு 20,000 ரூபா கிடைக்குதே, 10 நாள் வேலை செஞ்சா போதும் 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 20,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த மாத சம்பளத்தை விட்டுட்டு இந்த போலியான உயர்வுக்காக இந்த தம்பி இங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வேலையை செஞ்சாரு, 10 நாளையில் செஞ்சு கொடுத்துட்டாரு, 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு. வீட்டில் கொண்டு போய் 20,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், 2 மாசத்தினுடைய சம்பளத்தை நான் ஒரே அடியா வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமை அடிக்கிறாரு. ஆனால் அடுத்த வாரத்தில், நான் தான் இந்த மாதம் 20,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேனே, நான் தான் இந்த மாதம் 20,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேனே, இனி 2 மாசம் கூட நான் ஃப்ரீயா இருக்கலாமே, அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அந்த வேலையை விட்டுட்டு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகளாக நிரந்தரமான ஒரு வேலை அவருக்கு இல்லவே இல்லை. நிரந்தரமான வேலை இல்லை. 2 நாள் வேலை செய்ய வேண்டியது, வீட்டில் படுத்துக்க வேண்டியது. 3 நாள் வேலை செய்ய வேண்டியது, வீட்டில் படுத்துக்க வேண்டியது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்த காரியத்தை பாதி வழியிலே விடுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, போலியான உயர்வு.
அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுக்கு அந்த புறத்தில் இருக்கிற மாடு ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு பச்சை பச்சையாக தெரியுமாமா. அதே மாதிரி இங்கே இருக்கிற மாடுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நிலங்கள் வந்து பச்சை பச்சையாக தெரியுமா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே போனால் நல்லா இருக்கும்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்தால் நல்லா இருக்கும்ல. இல்லை இல்லை, இந்த மாதிரி போலியான உயர்வுக்கு ஆசைப்பட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை, தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க வந்து ஒரு நாளும் டிஸ்கண்டினியூ பட்டு போய்விடாதிருங்க. அற்பமாய் காண்பிக்கிற ஆசையை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய வழியை தடுமாற பண்ணாதீங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான பகை. கணவன் மனைவி அப்படிதான். சிலர் ஆசையாய் பேசுவார்கள், சிலர் இன்பமாய் பேசுவார்கள், சிலர் பிடிக்கிறது மாதிரி பேசுவாங்க. அவ்வளோதான். பிடிக்கிறது மாதிரி பேசின உடனே இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஐயோ நான் அவனுக்கு வாழ்க்கப்பட்டுற கூடாதா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதா. உடனே அப்படிப்பட்ட அவங்க எவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ நல்ல கேரக்டர். என்னுடைய மனைவிக்கு நல்ல கேரக்டர் இல்லையா, கணவனாருக்கு நல்ல கேரக்டர் இல்லை, அவங்களுக்கு இவ்வளோ அழகான கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் என் கூட மேட்ச் ஆகும், அந்த கேரக்டர் எனக்கு ஒத்து போகும். கல்யாணம் பண்ணி 5 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம், 10 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் இப்படி பேசுகிற கணவன் மனைவி இருக்கிறார்கள். அப்போ ஒரு போலியான ஒரு உயர்வை, ஒரு போலியான ஒரு பிளஸ்ஸிங்கை பார்த்த உடனே இப்ப இருக்கிற அந்த ஓட்டத்தை டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அது கண்டிப்பாக காணல் நீர். அது ரொம்ப நாள் உங்களோட இருக்க முடியாது. நீங்கள் ஒரு போலியான உயர்வுக்காக இருக்கிற ஆசீர்வாதத்தை விடுவீர்களே ஆனால் கண்டிப்பாக அது நிரந்தரம். நீங்கள் அதற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்குமா, நான் இந்த இடத்த விட்டு போனா அது வந்து எனக்கு கடைசி லாஸ்ட் ஃபினிஷ் வரைக்கும் எனக்கு கரெக்டா இருக்குமா, அதுல எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி, ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா இருந்தால், அது எனக்கு கண்டினியூவா இருக்கும், எனக்கு சாகிற வரைக்கும் இனி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சா ஒருவேளை அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாத பட்சத்திலே போலியான உயர்வுக்காக ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, டிஸ்கண்டினியூன்ற ஒன்று பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்பர் 1, முதலாவதாக எதற்கு டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னா, போலியான உயர்வுக்காக. நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நேர ஆசை காண்பிக்கிறது ஒரு பெரிய ஆசையா இருக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் இல்லை, அது டெம்பரவரி. இது நிரந்தரமானது. டெம்பரவரியா இருக்கிற நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து அதற்கு பிறகு நீங்கள் நிலைவரமாகவே முடியாது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டியிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கையும் பலக்கும் என்றார்கள். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களிலே அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த அகித்தோப்பேல் என்கிற மனுஷனை குறித்து இதற்கு முன்பாக நிறைய செய்திகளில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இவன் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். அப்படின்னா இவன் ஆலோசனையை நேர்த்தியாய் சொல்லுகிறவன். அப்படியே கர்த்தர் வந்து நேரடியா ஒரு மனுஷனிடத்துல பேசினா எப்படி இருக்கும் என்ன, அப்படியே இவன் ஆலோசனை இருக்கும். இப்போ தாவீதினிடத்துல, தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பி தாவீதை இப்ப துரத்திட்டாரு.
இப்போ தாவீதினிடத்துல இருந்த அப்சலோம் வந்து இப்போ வந்து அப்சலோம் இடத்துல சேர்ந்துட்டான். அப்சலோம் இடத்துல சேர்ந்த உடனே இந்த அப்சலோம் வந்து சொல்றாரு, ஆலோசனை எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், என்ன செஞ்சா எங்க அப்பாவை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அகித்தோப்பேல் வந்து தன்னுடைய மகன் தாவீதுடைய மகனாகிய அப்சலோமுக்கு நிறைய ஆலோசனை சொல்றாரு. ஒன்று பண்ணுப்பா, உன்னுடைய அப்பாவுடைய மறுமனை மாட்டிகளுடைய எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துரு, அவங்கள கரைப்படுத்திடு, அப்போ எல்லாரும் உங்களிடத்துல வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொன்னா இவன் அதை மாதிரியே செய்யறான். அது வந்து உடனே ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கமாய் திரும்புவதற்கு ஏதுவாய் மாறிடுச்சு. ஆனா அடுத்ததாக இப்ப தாவீதை இப்ப கொல்லணும், தாவீதை கொல்றதற்காக எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அகித்தோப்பேல் இடத்துல இவன் ஆலோசனை கேட்கிறான். அவனுடைய ஆலோசனை சரியா இருக்குது. ஆனா இன்னொருத்தர் வந்து ஊசா என்ற ஒருத்தர் வந்து அந்த ஆலோசனையை குழப்பி விடுறாரு. உடனே அப்சலோம் வந்து இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை விட அந்த ஊசாயினுடைய ஆலோசனையை அவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தன்னுடைய வார்த்தையை ராஜா கேட்கல, தன்னுடைய வார்த்தைக்கு அங்க மரியாதை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான், அந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். இதற்கு முன்பாக அவன் சொன்னதை இந்த அப்சலோம் கேட்டான், ஆனா இப்ப மட்டும்தான் கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுது, அந்த இடத்தை விட்டு, அந்த வேலையை விட்டு, அந்த ராஜாவிடத்தில் இருக்கிறதை விட்டு போய் இறந்து போயிட்டான். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் சில காரியங்களை ஏன் வந்து நிறைய பேர் டிஸ்கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா, அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா, அவங்கள புகழ்த்திட்டே இருக்கணும், அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா தப்பி தவறி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு மன கஷ்டப்படுற மாதிரி ஒன்று பேசிட்டீங்க, உடனே அடுத்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், நான் இனி இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு வேண்டாம், என்ன இப்படி பேசிட்டீங்கல்ல, என்ன இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நான் எதுக்கு இருக்கணும், நான் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. அதான் ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் கண்டினியூவா. அந்த கம்பெனி ஆரம்பிச்சது முதற்கொண்டு அவர் தான் அங்க இருக்கிறாரு, எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாரு. ஓனருக்கு ரைட் ஹேண்டு, ஓனரும் அவருக்கு நிறைய மரியாதை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஒரு நாள் ஓனர் ரொம்ப டென்ஷனா வந்தாரு, இவரும் அங்க வந்துட்டு இருக்கிறாரு. என்னமோ எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அவரை கொஞ்சம் குறைவாய் அவர் பேசிட்டாரு. பேசின அடுத்த நிமிஷத்துல 30 ஆண்டுகளாக வேலை பார்த்த அந்த மனுஷன், எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு செஞ்சேனே, நான் இவ்வளவு தூரம் இருந்தேனே, என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஆனால் இன்று வரைக்கும் அவர் வந்து நிரந்தரமாக எந்த இடத்துலையும் இல்லவே இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போகிற இடத்திலே, நீங்கள் படிக்கிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே யாருமே ஒண்ணுமே பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால அந்த வேலையை எனக்கு செய்ய முடியாது. ஒரு எஜமானனா இருந்தால் கூட அவனுக்கு கூட 4 பேர் கேள்வி கேட்க தான் இருப்பாங்க. ஒரு பாஸ்டரா இருந்தா எத்தனையோ பேர் மதிக்கிறாங்க, எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சிலர் எங்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். அதற்காக அவ்வளவுதான், இவங்க வந்து எனக்கு கேள்வி கேட்டாங்க, நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி போக முடியுமா? இந்த சென்சிட்டிவ் அப்படின்ற ஒண்ணு இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் நிலைவரமா இருக்க முடியாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா என்ன பண்றது, சென்சிட்டிவ் ரொம்ப அதிகமா. ஒரு நல்ல விஷயத்துக்கு சென்சிட்டிவா இருக்கிறது தப்பு இல்லை. அதான் ஒரு வீட்டில் நம்ம வந்து விருந்துக்காக போறோம், இல்லை சாப்பிட்றதுக்காக போறோம், அங்கே யாராவது ஒருத்தர் ஒரு வித்தியாசமாய் பேசுறாங்க, அப்போ அந்த இடத்துல சென்சிட்டிவா இருந்து அவ்வளோதான், இவங்க வீட்டில் நம்ம இனி திருப்பி காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னா ரொம்ப அவங்களை சலிக்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு அப்படி சென்சிட்டிவா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பயங்கரமான சென்சிட்டிவ். அந்த சென்சிட்டிவ், அதான் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சூடு சொரணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ் அப்படின்ற ஒன்று இருக்குமே, ஆனால் உங்களால கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியத்தை கண்டினியூ பண்ணவே முடியாது. அதனால நிறைய பேர் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில நிலைவரமா இருக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்னா, நான் சொல்றேன், அந்த ஒரு வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்ன எப்படி கேள்வி கேட்கலாம், நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒருத்தர் வந்து மாதமானால் 25,000 ரூபாய் அவர்களுக்கு அனுப்புகிறார். 25,000 ரூபாய் அனுப்பி எல்லா உதவிகளையும் அவர் செய்கிறார். அவருக்கு எல்லாம் பார்த்து, அப்போ வந்து 25,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவர் அதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்யலை, இதை ஏன் பண்ணலை, ஏன் லேட்டு, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லும் போது சரியான பதிலை கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை.
அவருடைய கேள்விக்கு பதில். அவர் அப்படி ஏதாவது ஒருத்தர் திட்டுனாங்க அப்படின்னா அதை கேட்க வேண்டிய வேலை நம்முடையது. ஆமா கண்டிப்பா நான் செஞ்சிருக்கணும், நான் செய்யாம விட்டுட்டேன், நான் லேட்டா வந்துட்டேன், நான் லேட்டா பண்ணிட்டேன், தப்பு தான், அடுத்த வருஷம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த நாள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த மாசத்துல இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதற்கு மாறாக என்ன எப்படி கேட்கலாம்? என்ன எப்படி கேட்கலாம்? நீ எப்படி கேட்க முடியும்? கேட்கலாம் கூடாது. நான் என்ன செய்யல, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன், அது தெரியாதா? அப்படி என்று கேட்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நான் சொல்றேன், உங்களால நிச்சயமாக ஒரு காரியத்திலே நிலைவரமாய் நிரந்தரமாய் போகவே முடியாது. அதனால ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா நான் இருக்கக்கூடாது, ஆண்டவரே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. நீங்கள் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்ததற்கு பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சென்சிட்டிவிஷ் தான். அப்படின்னா வந்து அந்த தாவீதை அவனுக்கு முன்பாக வைத்து புகழ்கிறார்கள், அதுல சென்சிட்டிவ் ஆனவன் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு விதத்துல பார்த்தா அது கஷ்டம் தான். நம்ம தலைவனா இருக்கும்போது ஒரு கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து நமக்கு முன்னாடி புகழ்றது வந்து கஷ்டமா தான் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதை ஒரு பெரிய விஷயமா அவன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டு, அதை ஒரு சென்சிட்டிவா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டு, இந்த டைம் அவன் வந்து இந்த காரியத்தை செய்தான், அவன் கோலியாத் எவ்வளவு பெரிய மகா வீரனை அவன் கொண்டான், பரவாயில்லப்பா, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறிய, இவ்வளவு பெரிய தைரியம், தட்டி கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதை ரொம்ப சென்சிட்டிவா அப்படி எப்படி பாடலாம் அப்படின்றத, அந்த சென்சிட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ராஜ்ய பாரத்தையே இழக்க வச்சிருச்சு. இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் நீங்க அப்படி ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா உங்க குடும்ப வாழ்க்கையை வெற்றியா வாழ முடியாது, உங்க குடும்பத்தை நீங்க ஓட்ட முடியாது, உங்க படிப்பை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது, உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சரியாக வேலை செய்ய முடியாது. அதனால எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு யார் என்ன சொன்னாலும் நான் ஒரு காரியத்தை துவங்கினால் மற்றவங்க சொல்றதற்காக நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன். ஆமென்.